வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சர்வீஸ். 18/8/2025 இன்னைக்கு மார்க்கெட் கேப்ல தொடங்குச்சு. க்ளோசிங்லயும் பாசிட்டிவா தக்க வச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்துல 400 புள்ளிகளுக்கு மேல நிப்டி ஏறி இருந்தது நம்ம பார்த்தோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, எதனால இந்த மார்க்கெட் இந்த அளவுக்கு ரேலி இருந்துச்சு, இது கண்டினியூ ஆக போகுதாங்கிறத தான் பார்க்க போறோம். ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் மீட் பண்ணாங்க உக்ரைன் ரிலேட்டடா. அதே மாதிரி இந்தியா கச்சா எண்ணெய் ரஷ்யாட்ட இருந்து வாங்குறது ரிலேட்டடா பேசுறதுக்கான ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதுல எந்த முடிவும் எட்டப்படல. அதுவும் குறிப்பா உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கான எந்த ஒப்பந்தமும் வரலங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதுனால டாக்ஸ் போட்டதா ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார்ல, மிரட்டிட்டு இருந்தார் இல்லையா அமெரிக்க அதிபர். இப்போ அதுவும் எந்த ஒரு முடிவுக்கும் வரல. சோ முழுக்க இந்தியாவுக்கு ஃபேவரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த செய்தியோட தாக்கமே இன்றைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்த நேரத்துல ஜிஎஸ்டி ரெண்டு பிரிவுகள் தான் இருக்கும். அதுவும் 5%, 18% ரெண்டு பிரிவுகள் தான் இருக்குங்கிற ஒரு நியூஸ் இருந்த பிறகு மார்க்கெட் நல்லாவே சஸ்டைன் ஆனதா சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது க்ளோசிங்ல சென்செக்ஸ் 676 புள்ளிகள் ஆட் பண்ணிருக்கு. 81,273 செட்டில் ஆயிருக்கு. 81,000 மார்க்க பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்குங்கிறத இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அதோட நிப்டியும் 245 புள்ளிகள் ஆட் பண்ணிருக்கு. 24,876 செட்டில் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஜிஎஸ்டியினுடைய இந்த ஸ்லாபோட சேஞ்சஸ் உண்மையிலேயே ஆட்டோமொபைல் ஸ்டாக்கு ரொம்ப பூஸ்டா இருந்துச்சு. அதே மாதிரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு ரொம்ப பூஸ்டா இருந்துன்னு சொல்லணும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மாருதி 8.4%, ஹீரோ மோட்டோகார்ப் 5.4%, பஜாஜ் ஃபைனான்ஸ் 5%, நெஸ்லே இந்தியா 5%, பஜாஜ் ஆட்டோ 4.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்காங்க. மார்க்கெட்ல 1-2 ஸ்டாக்கள் தான் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவும் குறிப்பா ஐடிசி, எல்என்டி, எட்டர்னல், டெக் மஹிந்திராலாம் அரௌண்ட் 1% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தினால ஆட்டோமொபைல் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பாசிட்டிவ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுடைய டாக்ஸஸ் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் இல்லைங்க, நல்லாவே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் அதிகமா நடக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இதனுடைய முக்கியமான காரணம். அடுத்த காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யா அமெரிக்கா இவங்களுடைய பேச்சுவார்த்தையில பாசிட்டிவ் எந்த நியூஸும் இல்லைங்கிறது. அதே மாதிரி இந்தியாவுக்கு புதுசா வரி போட போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்த ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான விஷயம். வர 27ஆம் தேதிக்குள்ளால எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய டாக்ஸ்ல கூட ரிலாக்சேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த அழுத்தமும் தற்சமயம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா S&P இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரேட்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது உண்மையிலேயே இந்திய மார்க்கெட்டுக்கும் சரி இந்திய வங்கிகளுக்கும் பாசிட்டிவான நியூஸா தான் பார்க்கப்படுது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா 2025 வருஷம் 1,94,000 கோடி ரூபாய் அளவுக்கு எஃப்ஐகள் இந்தியாவில இருந்து வித்து வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. வியாழக்கிழமை வரைக்கும் இதான் நடந்திருக்குங்க. இன்னைக்குள்ள டேட்டா இன்னும் வரல. சோ இந்த 1,94,000 கோடி இந்திய சந்தையை விட்டு வெளியே போச்சு இல்லையா, அது இனி இங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வரும்போது தான் அதையும் நம்ம சரியா சொல்ல முடியும். போனஸ்ல இந்த வாரத்துல எந்த ஸ்டாக்குமே இல்ல. ஆனா ஒரே ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கு. தேவ் இன்ஃபர்மேஷன் ஸ்டாக் ஸ்பிளிட் 5 ரூபாயில இருந்து 2 ரூபாய் ஸ்பிளிட் பண்றாங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்க உங்க போர்ட்ஃபோலியோவை செக் பண்ண வேண்டிய தருணம் இது. 24 கேரட் தங்கம் 10,118 ரூபாய்க்கு எந்த விதமான விலை மாற்றம் இல்லாம ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 9,275 ரூபாய்க்கு 22 கேரட்டும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை நேற்றைய விலை கம்பேர் பண்ணும்போது 1 கிலோ 1,27,000 ரூபாய்க்கு 800 ரூபாய் விலை ஏற்றத்தில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி பெரிய ரெக்கவரி இல்லைன்னு தான் சொல்லணும். 87.36 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் தான். மார்க்கெட்டில் நியூஸ்லையும் முக்கியமாக கவனத்தை கொடுங்க. மார்க்கெட் இன்னைக்கு பயங்கரமாக ஏறிச்சுன்னு சொல்லி துரத்தி வாங்குறதை விட மார்க்கெட் இறங்கினா கட்டாயம் ஏறுங்கிற ஹோப் உங்களுக்கு இருக்கணும். அதுவும் உங்கள் சொந்த முடிவுலையா இருக்கணும். நாம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.